தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் கரைபுரண்டு ஓடும் வெள்ளத்தில் ஆபத்தான முறையில் பரிசல் இயக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் கூற கேட்போம். நரசிம்மகுமார், வணக்கம். இது பற்றின முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தருமபுரி மாவட்டம் அருகே உள்ள ஒகேனக்கல் காவிரி ஆறு சுற்றுலா தலத்தில் மிக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகும். இங்கு இன்று விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை முதல் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. நேற்று காலை 14,000 கனஅடி நீர் மட்டுமே வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 19,000 முதல் 20,000 வரைக்குமான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்து உயர்வின் காரணமாக பாதுகாப்பு நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் ஒகேனக்கல் பிரதான அருவிகளான மெயின் அருவி, சினி அருவிகளில் குளிக்கவும், காவிரி கரையோரங்களில் குளிக்கவும் தடை விதித்துள்ளது. இருப்பினும் பரிசல் இயக்க அனுமதி தொடர்ந்து வழங்கியுள்ளது. ஆனால் இந்த பரிசல் பயணத்தின் போது இந்த காட்டாற்று வெள்ளம் வந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் முதலுதவிக்கான எந்த ஒரு உபகரணங்களும் இல்லாமல், பாதுகாப்பு உடைகள் அணியாமல் சர்வசாதாரணமாக காவிரி ஆற்றில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பயணித்து வருகின்றனர். பாதுகாப்பு உடைகள் இருந்தும் அதனை பயன்படுத்தாமல் இருப்பது ஏன்? இதை கடைபிடிக்க வேண்டிய அதிகாரிகள் முறையாக கடைபிடிக்காது ஏன் என்ற பல கேள்விகள் இல்லாமல் இல்லை. இந்நிலையில் சிறு விபத்து நடந்தால் கூட அது பெரிய இஷ்யூவாக ஆகும் சூழ்நிலையில் இதில் கவனக்குறைவே மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இனி வரும் காலங்களிலாவது சேஃப்டி ஜாக்கெட் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.